ஓகே ஓகே ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஒரு நிமிஷம். நான் கொடுத்த ரெப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த நோட்ல ஏதாச்சும் ரன் பண்ணி? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுல தான் எனக்கு அந்த டச் தான் முடிஞ்சு விட்டு போச்சு. ஒரே ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ஃப்ளோ மட்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா. ஓகே ஓகே. ஹலோ, சொல்லுங்க பாரு. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல சதீஷ்? தெரியுது. நம்ம அன்னைக்கு பார்த்தது வந்துட்டு நான் ஒரு ஓனாக ரெப்போ க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி இன்டீம் ஸ்டார்ட் கொடுத்தா, ஸோ அது டிஸ்ட் ஃபோல்டர் க்ரியேட் ஆகி, ஸோ அந்த டிஸ்ட் ஃபோல்டர் வந்து ரெண்டாகிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ அதே ரெப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வெப்பேக் யூஸ் பண்ணல, வெப்பேக் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா வந்து வெப்பேக்கில் சில ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு வெப்பேக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சர்வர் கூட வந்துட்டு கம்பைல் பண்டில் பண்ணல நான். ஸோ நான் நார்மலாக இப்போ நம்ம எப்படி என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணுறோம். ஸோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, கேக்குது கேக்குது. கேட்குதா? சரி சரி, ஓகே ஓகே. இப்போ நான் நார்மலாக வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் தான் கான்ஃபிகரேஷன் நிறைய போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி இது அப்படியே நான் உங்களுக்கு இதை வச்சு அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நார்மலாக நம்ம நீங்கள் அவுட் லெவலில் எல்லா கோடையும் உள்ளே போட்டிருந்தோம் நம்ம. ஸோ ஏபிஐ கண்ட்ரோலர்ஸு, ஸோ ஆத்தென்டிகேஷன் மிடில்வேர்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ சோர்ஸ் ஃபைலுக்கு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டேன். ஸோ என்னுடைய கான்ஃபிகரேஷனில் கொண்டு போயிட்டு, ஸோ நான் நார்மலாக என்விரான்மெண்ட் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இண்டெக்ஸு, ப்ரொடக்ஷனு, டெஸ்ட் ஜேஎஸ்ஸு, ஸோ டெவலப்மெண்ட் தனித்தனியாக போட்டிருக்கோம். என்னுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ எனக்கு தேவையான டிபிஸ் இப்போ நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் வந்து மாங்கோ டிபி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு டிபின்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கான்ஃபிகரேஷனுக்குள்ளேயே வந்து கான்ஃபிகரேஷன் அவுட்டர் லெவலில் வந்து சோர்ஸுக்குள்ளேயே வந்து மாங்கோ டிபி செட்டப் பண்ணிட்டேன். ஹலோ, இது உங்களுக்கு இது புரியுதா? இல்லை வந்து இல்லை ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்தா போதுமா, இல்லை வந்து ஃபுல்லாக ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நான் ஒரு வாட்டி லோக்கல் ஃப்ளோ பார்த்துறேன் எனக்கு, ஏன்னா இந்த ரெப்போ புதுசு தானே, என்கிட்ட கொடுத்தது கிடையாது. நான் ஒரு ரெப்போ தனியாக வச்சுருக்கேன், இது ப்ராஜெக்டோடது. ஸோ நான் இன்னொரு ரெப்போ தனியாக நான் அதோட இனிஷியல் செட்டப் பண்ண வச்சுருக்கேன். அந்த செட்டப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நடத்துகிறப்போ அதை வச்சு நடத்துடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இது நான் ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து MySQL, எலாஸ்டிக் சர்ச் எல்லாத்தையும் கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதில். ஸோ அதனால் வந்து இதில் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருப்பேன். இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக வந்து index.js ஒர்க் பண்ணுவேன். ஸோ நான் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறப்போ வந்து இஎஸ்எம்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருந்தேன். இஎஸ்எம் தூக்கி விட்டு பேபல் யூஸ் பண்ணேன். ஸோ பேபல் யூஸ் பண்ணி நான் ES6 ஃபார்மேட்ஸை வந்து நான் என்னோட நோட் ஜேஎஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக ES6 ஃபார்மேட்ஸை.
ஸோ எப்பயுமே நான் வந்து பேக்கெட்.json சொன்னேன் இல்லையா, பேக்கெட்.jsonல வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பேன். இந்த ஸ்கிரிப்ட்ஸில் வந்து வந்துட்டு நான் என்பிஎம் ஸ்டார்ட், என்பிஎம் ரன் டெஸ்ட் அதெல்லாம் கொடுப்பேன் இந்த இடத்துல. ஹலோ, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம். ஸோ இப்போ நான் என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு, ஸோ எனக்கு வந்துட்டு ஹார்ட் ரீலோடிங் வேணும். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு ஹார்ட் ரீலோடிங் வேணும்னால, ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நோட்மேன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னோட மெயின் என்ட்ரி பாயிண்ட்டு index.js. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நான் என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்கும்போது ஸோ நோட்மேன் index.jsன்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு நேராக பாயிண்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு index.js பாயிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ index.jsல நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னா பேபிள் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த பேபிள் ஜேஎஸ் பார்த்தோம் இல்லையா, E6 மாடியூல்ஸ் வந்துட்டு நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து பேபிள் ரெஜிஸ்டர் வந்து செட் பண்ணிக்கிட்டு, ஸோ இதுக்கப்புறம் app.js இருக்கு இல்லையா, இதான் என்னோட மெயில் ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கால் பண்ணியிருப்பேன். அந்த app.jsஐ இங்கே கால் பண்ணியிருப்பேன். இங்கே கால் பண்ணிக்கிட்டு ஸோ எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சர்வரை ஸ்டார்ட் மட்டும் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸோ நார்மலாக வந்து ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் ஆப்னு எடுத்து அந்த ஆப்பை வந்து HTTP கிரியேட் சர்வரில் செட் பண்ணிவிட்டு சர்வர் லிசன் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. ஸோ இப்போது எனக்கு index.jsல வந்து பாயிண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறப்போ app.js வந்து செட் ஆகி எனக்கு செட் இமீடியட்ன்ற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகும். செட் இமீடியட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா ஸோ சர்வர் லிசன் ஆகும் எனக்கு. இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு என்னென்ன தேவையோ, சப்போஸ் இங்கே வந்து நான் ரெடியூஸ் கனெக்ஷன் ஆன் பண்ணியிருப்பேன், ரெடியூஸ் கனெக்ஷன் தேவை. ஸோ அதுக்கப்புறம் MySQL கனெக்ஷன் தேவை, MongoDB கனெக்ஷன் தேவை. ஸோ எக்ஸ்பிரஸ் கான்ஃபிகரேஷன் போட்டிருப்பேன். ஸோ எலாஸ்டிக் சர்ச் வந்து எனக்கு செட்டாக இருக்கலன்னு பார்ப்பேன். ஸோ அதுக்கு எலாஸ்டிக் பிங்குன்னு போட்டு ஸோ எனக்கு பிங்காக இருக்கும். ஸோ இந்த எலாஸ்டிக் சர்ச்சஸ் என்ன அப்பா டவுனுன்றது பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஏதாச்சும் ஒரு சீட் பண்ண போகிறேன்னா, ஒரு டேட்டா பேஸில் நான் சீட் பண்ணி முன்னாடி வைக்கணும் நான். ஸோ அதுக்கு நான் வந்து சீடிங் கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஒன்று சப்போஸ் எனக்கு தேவை, நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல திரும்ப புல் பண்ணி நான் ரன் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன்னா வந்துட்டு நான் சீடிங் கொடுத்து வச்சுருப்பேன். சீடுக்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி நான் சில ஒரு டம்மி டேட்டாஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். அது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவியில் கான்ஃபிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நான் வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சுருப்பேன். ஹலோ, சொல்லுங்க. நான் மட்டும் தான் இல்ல இல்ல இருக்கேன். எனக்கு பேசிட்டு தான் நீங்க இருக்கேன், பேசுறது கேட்டுட்டு தான் என்னன்னு இருக்கேன். தெரியல. இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல இந்த எனக்கு தேவையானது நான் app.jsல வந்துட்டு எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன தேவை, இந்த இடத்துல MongoDB எக்ஸ்பிரஸ்லாம் தேவை இல்லையா. ஸோ எனக்கு எக்ஸ்பிரஸ்.jsஐ வந்து நான் இங்கே நம்ம செட்டப்லேயே வந்துட்டு எக்ஸ்பிரஸ்.js உள்ள வச்சிருப்பேன் நான் இந்த இடத்துல. கரெக்டா? ஸோ எனக்கு இந்த இடத்துல தேவையான மிடில் வேர்ஸ், ஸோ எக்ஸ்பிரஸுக்கு தேவையான மிடில் வேர்ஸ், ஸோ பாடி பார்சர் ஜேசானு, ஸோ எனக்கு லாக் தேவை. ஸோ நீங்கள் லாக் கேட்டீங்க தெரியுமா, எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் லாக் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து fs.create ரைட் ஸ்ட்ரீமில் வந்து access ஒரு லாக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு access logs. ஸோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஏபி ஹிட் பண்ணுறப்பையும் வந்துட்டு அந்த லாக் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு ஒவ்வொரு ஏபிஐக்குமே. ஸோ இது அக்சஸ் லாக் மட்டும்தான். ஸோ இன்னொன்று எரர் லாக் தனியாக வச்சுருப்பேன், எக்ஸெப்ஷன் லாகும் தனியாக வச்சுருப்பேன். ஸோ இது சொல்லிட்டு வரேன், இது நெக்ஸ்ட் என்ன அங்கே இருக்குன்னு. ஸோ இது கம்பைன் லாக் தனியாக இருக்கும், எல்லாமே கம்பைன்டாக லாக் வரும். ஸோ இதை நான் வேறு கான்ஃபிகர் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நான் லாக்ஸுங்கிற ஃபோல்டரில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ்.jsல வந்துட்டு ஒவ்வொரு ஏபி ஹிட் பண்ணுறப்பையும் வந்து இது ஒரு மிடில் வேரில் செட் பண்ணி அக்சஸ் லாக் ஸ்ட்ரீம் பண்ணுறத இடத்துல அக்சஸ் லாகில் வந்து எனக்கு செட் ஆகணும் கம்பைன் லாகில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே மார்கன்ற ஒரு என்பிஎம் பேக்கேஜ். ஸோ இந்த மார்கன் யூஸ் பண்ணி இந்த மார்கனில் வந்து நான் அந்த என்னோட ஒவ்வொரு வாட்டி ஹிட் ஆகிட்டு இருக்க என் பாயிண்ட்ஸோட யூஆர்எல்ஸ் வந்துட்டு நான் சேவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு அந்த கம்பைன் லாகில் ஃபுல்லாக போய் பாருங்க, கம்பைன் லாக்ஸ் ப்ளஸ் வந்து அக்சஸ் லாக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ எனக்கு டிபி கான்ஃபிகரேஷன் தேவை. டிபி கான்ஃபிகரேஷனில் MongoDBக்கு மங்கு செட் பண்ணியிருப்பேன். MySQLக்கு நான் MySQL 2 பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். MySQL யூஸ் பண்ணி MySQL பூல் தான் பண்ணியிருப்பேன். பூலிங் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ கிரியேட் கனெக்ஷன் கொடுப்போம் இல்லையா, இப்போ நான் வந்து மைக்ரோ சர்வீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்லையும் வந்துட்டு நான் கிரியேட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ ஒரு டேட்டா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் நான். ஸோ கிரியேட் பண்ணதான் பூலிங் தான் பண்ணிப்பேன் நான். ஸோ பூலிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான், கனெக்ஷன் கான்செப்ட் தான். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த மைக்ரோ சர்வீஸுக்கு வந்து எத்தனை யூசர்ஸ் தேவைன்றதை நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் லிமிட், கியூ லிமிட் கூட செட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நான் அதில் கான்ஃபிகரேஷனில் கொடுத்துட்டு, ஸோ இதை கிரியேட் பண்ணிவிட்டு MySQL கனெக்டர். ஸோ இது ஜஸ்ட் எனக்கு கனெக்ஷன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிப்பேன் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி ரெடிஸ். ஸோ ரெடிஸுக்கு வந்து ரெடிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, ரெடிஸ் நார்மலாக. ஸோ என்னோட ரெடிஸ் என்பி நார்மலாக NPM ரெடிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் ஹோஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டு பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணிவிட்டு எனக்கு ரெடிஸ் கிளைண்ட் கனெக்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் சர்ச்சு. ஸோ எலாஸ்டிக் சர்ச்சுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். @elastic/elastic searchன்னு NPM பேக்கேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த NPM பேக்கேஜில் யூஸ் பண்ணி நான் இடத்துல ஜஸ்ட் நார்மலாக வந்து NPM நான் லோக்கல் எலாஸ்டிக் சர்ச் ரன் பண்ணிவிட்டு அதோட ஹோஸ்ட்டையும் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருவேன் நான் கான்ஃபிகரேஷனில். ஸோ எனக்கு தேவையான எலாஸ்டிக் சர்ச்சு ப்ளஸ் DB, MySQL, ரெடிஸ், ஸோ எல்லாத்தையும் நான் வந்து இங்கே கான்ஃபிக் பண்ணி விட்டுவிட்டேன் இந்த இடத்துல. பண்ணிக்கிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் தூக்கி எனக்கு நான் வந்து இங்கே தான் பண்ணுவேன் டேட்டாவை. சப்போஸ் எனக்கு MongoDB கனெக்ஷன் தேவையில்லைன்னா app.jsல இந்த ஒரு லைனை கமெண்ட் பண்ணி விட்டுப்பேன். எலாஸ்டிக் ப்ரஷ் தேவையில்லைன்னா இது நான் லோட் பண்ணிப்பேன். எனக்கு அங்கே ரன் ஆகாது எனக்கு இந்த இடத்துல. ஹலோ, ஓகே, புரியுது புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? அந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்து இது ஆக்சுவலி இது இதாக எடுத்துக்காதீங்க. நம்ம இதான் கான்ஃபிகரேஷன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம செட்டப் பண்ணது புரியுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து நார்மலாக ஒரு NPM நீட் கொடுத்து, ஸோ அதுலேருந்து ஒரு app.js பண்ணிவிட்டு பேபிளில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி, ஸோ அதுலேருந்து நான் வந்து ES6 மாடல்ஸை வந்துட்டு செட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ் கான்ஃபிக் பண்ணி, ஸோ மற்ற எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணிவிட்டு, என்ன டெவலப்மெண்ட் என்ன என்விரான்மெண்ட் செட் பண்ண போகிறோம் அதெல்லாம் இங்கே செட் பண்ணிவிட்டு, ஸோ நான் நார்மலாக ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். Mongoose, MySQL நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரவுட்டர் கான்ஃபிகரேஷன், எக்ஸ்பிரஸ் கான்ஃபிகரேஷனில் ஸோ என்னோட மிடில் வேர்ஸ்லாம் செட் பண்ணி விட்டுப்பேன். எக்ஸ்பிரஸ்க்கு தேவையான மிடில் வேர்ஸ் வந்துட்டு கான்ஃபிகரேஷனுக்குள்ளே எக்ஸ்பிரஸ் ஜேஸ்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரவுட்டர் கான்ஃபிகரேஷன், நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன ரவுட்டர் தேவை, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு ரவுட்டர்னு வந்து நான் செட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ இங்கே நான் நார்மலாக என்ன போட்டு வச்சுருப்பேன்னா மீடியா details/API/v1 போட்டு இதுதான் எனக்கு அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்கே செட் பண்ணி விட்டுருப்பேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருப்பேன், இதோட மெயின் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட்ஸு. ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளே போகும் ஏபிஐக்குள்ளே. இப்போ தான் உள்ள ஏபிஐக்குள்ளே வருது. ஸோ ஏபிஐக்குள்ளே ஸோ ஒவ்வொரு மாடல்ஸாக இப்போ ஏபிஐக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நான் மாடல்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஸோ சப்போஸ் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் MySQL கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் வந்து நான் மாடல்ஸ் கிரியேட் பண்ணலை MySQLக்கு. MongoDBக்கு தான் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ மாடல் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாடியூல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷனில் resource.jsல வந்து எல்லா மாடியூல்ஸும் இம்போர்ட் பண்ணி நான் ரிசோர்ஸ் மாடலை செட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. ஸோ என்னுடைய ஒவ்வொரு மாடியூலும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் புஷ் பண்ணி வச்சு இந்த இடத்துல அசைன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாடல்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இந்த ரிசோர்ஸ் மாடல்லாம் வந்துட்டு நான் இங்கே வேணால் யூஸ் பண்ண போகிறேன். ரிசோர்ஸ் மாடல் டாட் ஃபைண்ட் பை ஒன்னுன்னு சொல்லிட்டு நான் டேட்டா பேஸ் வந்து அக்சஸ் பண்ண போகிறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது நான் MongoDBக்கு பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து MySQLக்கு ஸோ இன்னொரு டிபி கனெக்ட் பண்ணியிருக்கேன். MySQLக்கு நான் இதுக்கு என்னன்னா வந்து நார்மலாக ராக்வரி இருக்கு இல்லையா, ஸோ நான் ராக்வரி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. MySQL கனெக்ஷன் கொடுத்ததில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து MySQL எங்கே இருக்கோ அங்கேருந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல MySQL கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த MySQL கனெக்ஷனை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நார்மலாக ராக்வரி தான் இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டுட்டு அதே query யூஸ் பண்ணி நான் இங்கே செக் பண்ணுவேன் இந்த டேட்டாவை. MySQLக்கு ராக்வரி போட்டிருக்கேன். இப்போது நம்ம MySQL யூஸ் பண்ணி பண்ணலாம்னா வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம், சீக்வலைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நான் நீங்கள் இது ஹைபர்நெட்டுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே ஹைபர்நெட் எல்லா ஓவரம் வந்துட்டு உங்களுக்கு காமனாக வந்து ஹைபர்நெட் மட்டும்தான் இருக்கும். இங்கே நான் சொன்னதில் வந்து MongoDB, Mongoose இருக்கும்,
ஸோ நான் எஸ்கியூஎல் தேவைன்னா வந்து நான் சீக்வல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நார்மலாக மைஎஸ்கியூஎல்னு இருக்கும், மைஎஸ்கியூஎல் 2 என்பிஎம். ஸோ எனக்கு நார்மலாக வந்து நான் நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு ராக்வரியே வந்துட்டு நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து அந்த மைஎஸ்கியூஎல் 2 இருக்கும் என்பிஎம் பேக்கேஜ். ஸோ நான் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு வந்து சீக்வல்ஸ் யூஸ் பண்ணி நான் மாடல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எனக்கு நான் மோங்கோடிபியில் யூஸ் பண்ணுற மாதிரி எங்கேயும் பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் சீக்வல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து நான் மைஎஸ்கியூஎல் யூஸ் ஜஸ்ட் நான் வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு நான் எனக்கு என்ன தேவையோ இந்த இந்த வந்து வந்துட்டு டோக்கன் மட்டும் தான் நான் அக்சஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல ஒன்றும் தேவைப்படாது, நான் மாடல் கிரியேட் பண்ண தேவைப்படாது. ஸோ அதனால வந்துட்டு நான் ஜஸ்ட் நான் ராக் வரி மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணேன் இந்த இடத்துல. நான் மைஸ்கியூஎல் 2 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல ராக் வரி எக்ஸிக்யூட் பண்ணா அந்த வேல்யூ எடுக்கணும்ல, அது எங்க எடுக்கறீங்க? ராக் ஆமா, கால் பேக்ல எனக்கு ரிசல்ட் வரும் இல்லையா? ஸோ ரிசல்ட் வரும், ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். எனக்கு இந்த இடத்துல வந்து டேட்டா வரும், இந்த ரிசல்ட் வந்து டேட்டா வந்துச்சுன்னா எனக்கு டேட்டா இருந்தால் மட்டும் போதும் எனக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் டேட்டா எடுக்கல. ஸோ இல்லைனா வந்து இதுக்குள்ளே டேட்டா வந்திருக்கும் எனக்கு இதுக்குள்ள. ஓகே 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 பாரு, புரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போது மோங்கோடிபி மைஎஸ்கியூஎல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நார்மல் இது கனெக்ஷன் நல்லா தானே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போதைக்கு நான் வந்து என்னோட செட்டப் பண்ணிட்டேன். செட்டப் பண்ணி எனக்கு என்ன தேவையோ நான் என்னோட மைக்ரோ சர்வீஸில் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என் பாயிண்ட்ஸ் எழுத போகிறேன். என் பாயிண்ட்ஸ் எழுதுகிற இடத்துல நான் மாடல்ஸ் கிரியேட் பண்ணேன். மாடல்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என் பாயிண்ட்ஸ் எழுத போகிறேன் நான் நார்மலாக. ஸோ நம்ம இதை எங்கே செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, இந்த பார்த்த ஹலோ, இப்போ நான் ஏபிஐக்குள்ளே என்னோட என் பாயிண்ட் எழுத போகிறேன். என்னோட என் பாயிண்ட் எழுத போகிறேன்னா வந்துட்டு நான் ரவுட்டர் செட் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஹலோ, ஸோ ரவுட்டரை வந்து நான் எங்கே செட் பண்ணியிருக்கேன், router.jsல செட் பண்ணியிருக்கேன். router.ல செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து என்னோட ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கு router.getல வந்து இங்கேருந்து நான் என்னோட என் பாயிண்ட் லாஸ்ட்டில் என் பாயிண்ட் இருக்கும் எனக்கு இந்த இடத்துல. ஹலோ, ஆமாம். ஸோ ஆமாம், என்னோட இப்போ நான் ஜானர்ன்று ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு router.getன்னு போட்டு எனக்கு இந்த ஒரு ஏபி அக்சஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய என் பாயிண்ட்டை வந்து அங்கே செட் பண்ணிக்கிட்டு என்னோட என் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ என்னோட என் பாயிண்ட்டு ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு எப்பயுமே இது நார்மல் டிஃபால்ட்டு பேராமீட்டர்ஸ் எனக்கு வரும். ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிசோர்ஸ் மாடல்ன்றது நான் டிபியில். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட என் பாயிண்ட் உள்ள வந்துட்டு டிபியில் ஒரு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைண்டுன்னு கொடுக்கறனால எனக்கு ஃபைண்டு செட் ஆகிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும் எனக்கு இந்த இடத்துல. இந்த ரெஸ்பான்ஸு நம்ம வந்து கான்ஃபிக் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, நான் எப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பணுன்றது. ஸோ அனுப்பிட்டு அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு என் பாயிண்ட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ள போயிடும். ஸோ நான் வந்து ஒரு போஸ்ட்மேனில் போயிட்டு இந்த ஏபிஐ விவரில் கொடுத்துட்டு போனால் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேற வந்து ஜென்கின்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கீங்களா? செட் பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே. டாக்கர் செட் பண்ணது இல்லையா? இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் என்னுடைய சர்வர் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு வந்துட்டு டவுன் ஆகுது என்னோட சர்வர். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அது எதில் பண்ணுவீங்க நீங்கள் நார்மலாக ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட்டுக்கு? ரீஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஹெல்த்னு ஒன்று இருக்குது, அதில் கான்ஃபிகர் பண்ணியாச்சுன்னா லைக் ஆக்டிவேட்டர்னு சொல்லி இந்த ஸ்டெப் வந்துச்சுன்னா இது ஸ்டாப் ஆகும், ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் போகும், நாங்கள் மேனுவலாக போயிட்டு ரன் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும்.
மேனுவலா மேனுவல் ரன்னிங் தான் எழுதிருக்கிறோம். அதில் போயிட்டு ஜென்கின்ல போய் திரும்பி பில்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். அப்படிதான் பண்ணி இருக்கிறேன். டாக்கர் யூஸ் பண்ணி நான் ஓ ஓகே. நான் நார்மலாக நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ வந்து டாக்கர் தேவையில்ல. நம்ம PM2 பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் PM2 ரன் பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்க. ஸோ PM2ல வந்து ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி ரன் ஆச்சு அது? நார்மலாக தான் ரன் ஆன மாதிரி இருந்தது. ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் எதுவும் நான் வந்து கான்ஃபிகர்லாம் பண்ணிட்டேன். வெறும் PM2 ஸ்டார்ட் AtoZ மட்டும் போட்டிங்க, கரெக்டு தானே? ஆமாம். ஸோ இப்போது நான் வந்து PM2ல செட் பண்ணிவிட்டு PM2ல ஹாட் ரீலோடுன்னு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் சர்வீஸ் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன், இப்போது நம்ம நார்மலாக வந்துட்டு இங்கே மூவ் பண்ணுறப்போ ப்ரொடக்ஷன் இல்லை ஸ்டேஜிங் மூவ் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு டாக்கர் யூஸ் பண்ணி தான் மூவ் பண்ணுவோம். கரெக்டாக டாக்கரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஓப்பன் ரீசெட்டில் என்னுடைய என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் எங்கே இருக்கும் அதில் நம்ம செட் பண்ணதில்? ஹலோ, நம்ம என்விரான்மெண்ட் ஃபைல் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நமக்கு தேவையான என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து .envன்ற ஒன்று NPM பேக்கேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து அவுட்டர் லெவலில் வந்து .env செட் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ எனக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல .env செட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து நான் நார்மலாக லோக்கலில் ரன் பண்ண போகிறேன். லோக்கலில் ரன் பண்ண போகிறேன்னா .env நான் யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் நான் வந்து PM2 யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ரீலோடிங் எனக்கு வேணும். ஸோ சர்வர் டவுன் ஆச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ரீலோட் ஆகும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் வேணும் அப்படின்றப்போ வந்துட்டு நான் PM2 மூவ் பண்ணுவேன். ஸோ PM2 மூவ் பண்ணுறப்போ வந்துட்டு அவன் என்ன கொடுத்துருப்பானா வந்துட்டு, நீ உன்னோட கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம் கூட நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று PM2 எக்கோ சிஸ்டம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு JS ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ JS ஃபைலுக்குள்ளே வந்துட்டு என்னோட என்விரான்மெண்ட் நீ செட் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு இது கூட தேவையில்லைனா வந்துட்டு YAML ஃபார்மேட் இருக்கும், OAML ஃபார்மேட். ஸோ நீங்கள் OAML ஃபார்மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் என்விரான்மெண்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் PM2ல கொடுத்துருப்பான். நான் வந்து இங்கே நான் நோட்டில் JS யூஸ் பண்ண வந்துட்டு நான் PM2 எக்கோ சிஸ்டமே போட்டிருப்பேன், OAML ஃபைல் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு நான் இங்கே கான்ஃபிகரேஷன் போட்டது JS ஃபைலு. ஸோ அதனால் வந்து PM2 எக்கோ சிஸ்டம் நீங்கள் செட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட் செட் ஆகும். ஸோ நான் எனக்கு வந்து என்விரான்மெண்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக, ப்ரொடக்ஷனுக்கு தனியாக நான் செட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு என்னோட என்விரான்மெண்ட் ஃபைல்ஸில் இருக்க கீ வேல்யூஸ்லாம் வந்து நான் இங்கே செட் பண்ணி விட்டுருவேன். செட் பண்ணி விட்டுட்டு நான் டாக்கரில் ரன் பண்ணுறப்போ நம்ம டாக்கர்ன்ற உள்ள கான்செப்ட் உள்ள போனாலே வந்துட்டு டாக்கர் வந்து ஒரு தனி ஒரு சிஸ்டம் தானே அது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஃபைல் ஏதோ ஒரு இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்போ வந்துட்டு நான் டாக்கரில் ரன் பண்ணுறேன்னா டாக்கர் வந்து தனி OS தானே. ஹலோ, ஆமாம். ஸோ எனக்கு ரன் ஆகிறப்போ வந்துட்டு நான் நார்மலாக நோட் கமாண்ட் இங்கே கமாண்ட் செட் பண்ணுவீங்களா நீங்கள் இந்த இடத்துல? ஓகே ஓகே ஓகே. நான் கமாண்ட் செட் பண்ணுறப்போ வந்து எனக்கு நான் வந்து இங்கே NPM ஸ்டார்ட்னு கொடுப்பேன். சப்போஸ் நான் வந்து PM2 கான்ஃபிகரேஷன் பண்ணலன்னா வந்து நார்மலாக எனக்கு வந்து CMDயில் வந்து NPM ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். எனக்கு நான் PM2 கான்ஃபிகரேஷன் கொடுத்தனால ஸோ எனக்கு இந்த இடத்துல PM2 ரன் டைம் எக்கோ சிஸ்டம் config.js இந்த ஃபைலை கான்ஃபிக் பண்ணி எனக்கு வந்து டெவலப் பண்ணுற செட்டப் வந்து எனக்கு ரன் ஆகணும், நான் டாக்கரில் மூவ் பண்ணுறப்போ அப்படின்றப்போ நான் எனக்கு வந்து இந்த இடத்துல டெவலப்மெண்ட் செட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்னுடைய ஃபைல்ஸ்லாம் இந்த இடத்துல, ஸோ எனக்கு என்னோட சீக்ரெட்ஸ் என்னோட என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ்லாம் இங்கே செட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு டாக்கர் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஏதாச்சும் சர்வர் டவுன் ஆச்சுன்னா
சர்வர் டவுன் ஆச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு இந்த கிளஸ்டர் வந்துட்டு எனக்கு இன்னொரு வாட்டி திரும்ப கால் ஆகி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் போகும் சொல்லி என்னோட சர்வீஸ் டவுன் ஆகாது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ப்ரீஎம்ப்ட் கான்ஃபிகரேஷன் கொடுக்கும்போது ஓகேங்களா. ஸோ இது இந்த இடத்துல இந்த பக்கம் அது. ஸோ இது எனக்கு சர்வர் டவுன் ஆகாமல் இருக்குது. ஸோ உள்ளே வந்து என்னுடைய என் பாயிண்ட்ஸில் வந்து எனக்கு தேவை வந்து லாஜிக் வந்து இந்த இடத்துல தான் இருக்க போகுது, கண்ட்ரோலருக்குள்ளே தான் இருக்க போகுது. என்னுடைய கண்ட்ரோலருக்குள்ள ஸோ எனக்கு டேட்டாஸ் தேவையோ இப்போ எனக்கு ஃபைன் பை ஐடி. ஸோ அது எல்லாமே வந்து என்னோட கண்ட்ரோலருக்குள்ளே இருக்க போகுது. ஸோ இங்கே உங்கள் கோர் லாஜிக் இருக்க போகுது இந்த இடத்துல. கரெக்டா? ஹலோ. ஆமாம், புரியுது. இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இப்போது உங்களுக்கு ஆத்தென்டிகேஷனில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆத்தென்டிகேஷனை வந்து ஜெட்பி டோக்கன் ஹேண்டில் பண்ணுவோம். ஜெட்பி டோக்கன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஒரு பேக்கேஜ் கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி கிளான்ஸ் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அதை உங்கள்கிட்ட. எங்கே இருக்குது? இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா சதீஷ், இந்த அக்சஸ் டோக்கன் ரெஃப்ரெஷ் டோக்கன் கான்செப்ட்? இந்த ஆக்சஸ் டோக்கன் ரெஃப்ரெஷ் டோக்கன் மட்டும் நான் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிட்டு நான் வரேன். ஏன்னா இது டச் விட்டு போச்சு. அதனால நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். நீங்க அந்த ரெப்போ கொடுக்குறீங்கல்ல, அந்த ரெப்போ கொடுங்க எனக்கு. அந்த டாப் ஆஃப் த ரெப்போ 2 பலஸ்டும் கோட் இருக்குது. ரெண்டுமே நான் லோக்கல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு நான் நோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக கிளான்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொன்ன ஆப்ரேஷன் லைக் மாங்கோடிபியில் ஒரு கோடு, MySQL ஒரு கோடும் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு நான் பேசி கொடுக்குறேன். எதுவும் பிரச்சனை அப்படின்னா நான் அதில் இதை மட்டும் நான் இன்னைக்கு செட்டப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃப்ளோ முடிஞ்சுன்னா இது அப்புறம் உடைக்கிறது, அப்புறம் ப்ளஸ் இந்த என்விரான்மெண்ட் இனிஷியல் லெவலில் லைக் டாக்கர்ல போடுறதா இல்லை வந்து ஏடிஎம். இப்போ நீங்கள் புது ரெப்போல வந்து பேபல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி வந்து ESM யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த லெவல் வந்து நான் ஃப்ளோ அடுத்த கோயிங் கிளாஸஸ்ல நான் டவுட் இப்போ இதை மட்டும் முடிச்சிருக்கீங்க. நாளைக்கு வந்து நான் வந்து சப்போஸ் ஏதாவது நோடுல வந்து ஏதாவது ஆத்தென்டிகேஷன் எது இஷ்யூனா அதை பார்த்துட்டு நம்ம நேராக ரியாக்ட் போயிடலாம். சரி, ஓகே சதீஷ். நான் ஏதாவது டவுட் நோட்ல இருந்ததுன்னா நடுப்புற மட்டும் வீட்டுக்கு காலையே நான் உங்களுக்கு சரி இது எனக்கு டவுட்டா இருக்கு டிஸ்கஸ் பண்ணி திரும்பி நம்ம சரி, ஓகே சதீஷ். வச்சுறேன் நான். பை.